நடைபெற்று சிறப்பு செய்யப்படுகிறது. ஒளிவொலி அமைப்பு ஜாகிரமன் மேடைக்கு வருமாறு என்று நினைக்கிறோம். விண்டேஜ்கள் ஜெயராமன் மேடைக்கு வருமாறு என்று நினைக்கிறோம். விண்டேஜ் 2 பேரும் அங்கே போய் விளைஞ்சிட்டாங்களா? நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்களுக்கு பொன்னாடி செய்திருக்கிறார்கள். ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. அருமையான தலைப்பு. மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா. சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா, அவ்வளவுதான் தலைப்பு. பெரிய வித்தியாசமான தலைப்புல ஒன்றும் கிடையாது. உண்மையிலே பக்திங்கிறது ஒரு மனுஷனுக்கு இருக்கும். இன்னைக்கெல்லாம் பக்தி நிறைய மாறிடுச்சு. ஒரு காலத்துல சொல்லுவாங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாங்க. ரோட்ல போறவன் கோயில் கோபுரத்தை பார்த்தா பைக்கை நிப்பாட்டிட்டு பிதாசுதனை போட்டுட்டு போயிட்டு இருந்தான். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. ஒத்த கையில பைக்கை ஓடிக்கு ஒத்த கையில ஆரோக்கிய மாதா கிசுறான். ஆரோக்கிய மாதா நான் அவசரமா திருத்திரப்புள்ளி போயிட்டு ஒரு ரூபாய் உண்டியில ஓட்டா லேட் ஆயிருமா, ₹1 சுட்டி விட்டாரு. மாதா டேக்கிட் மாதா ரிட்டர்ன் ஒரு சுட்டு சுட்டு அன்னை பைப்பாசில மல்லாக்க படுத்துக்கிறார். நெத்தியில போய் ₹1 ஓட்டு. தெய்வத்தை தெய்வமா பார்க்கணும். தெய்வத்துக்கு நம்ம ₹1 கொடுத்தோம்னா தெய்வம் நம்மளுக்கு ₹100 கொடுக்கும். அதுக்காக இது அங்கே ஒரு போய் ₹5 உண்டியில் போட்டு ₹5 லட்சம் கோரிக்கை வைக்கக்கூடாது. நான் இடம் வாங்கணும், பசு வாங்கணும், மங்களா வாங்கணும், அவர் எல்லாருக்கும் கொடுக்கணும், வந்தவங்களுக்கு பூரா கொடுக்கணும். எங்க ஊர்ல எங்க வீட்டுக்கு முன்னாடிதான் ஆரோக்கிய மாதா கெவி இருக்கு. நேற்று நைட்டு 8 மணி இருக்கும். ஒரு அம்மா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. பிதா சுதன் வச்சு போன் வந்துருச்சு. பரிசுதாரியை விட்டுச்சு. போனை எடுத்துச்சு, பேசிச்சு, செருப்பை மாட்டிச்சு, புருஷனை கையில பிடிச்சு கூட்டிகிட்டே போச்சு. பின்னாடியே ஒருத்தன் போனான், நின்றுச்சு. ஏன்டா என் பின்னாடி வர்றாங்க? மேடம் நீங்க போன் பேசுற அவசரத்துல ஏன் பொண்டாட்டி நீங்க மாட்டிக்கிட்டு இதை கலட்டி கொடுத்தா தான் என் பொண்டாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியும். புருஷனை பார்த்து சொல்லிச்சு, நான் தான் செருப்பை மாற்றி மாட்டினல, நீனாலும் சொல்லக்கூடாது ஐயா அப்படின்னுச்சு. அவன் கையை உதறிக்கிட்டே சொன்னான், நான் உன் புருஷனே இல்லை, நீ போன் பேசுற அவசரத்துல என்ன கையில பிடிச்சிருக்கா அப்படின்னு. உண்மையில இந்த டச் போன் வந்ததுக்கு அப்புறம் நாடு நாசமா போச்சு நினைக்கிறவங்கள ஒரு தடவை கைதட்டு கொடுக்குவோம். அவ்வளவு வேணுமா கைதட்டாங்க. இந்த கைதட்ட எல்லாத்துமே இந்த டச் போன் இருக்குதானே, இருந்தா தானே சொல்ல முடியும். இந்த கல்யாணத்துல எப்ப தெரியுமா சிக்கல் வரும்? கரெக்டா சாமியாருக்கு முன்னாடி கொண்டு பொண்ணையும் மாப்பிளையும் உட்கார வைப்பாங்க. சாமியார் கேட்பாரு, முழு மன சம்மதத்துடன் வந்திருக்கிறீர்களா? வந்திருக்கோம். அப்ப சொல்லுவார், உங்கள் சம்மதத்தை தெரிவிக்க வலது கைகளை இணைத்து பிடியுங்கள், அப்பதான் மாப்பிள்ளைக்கு தவிர்த்தே வரும். எது வலது எது இடது, தோட்டாங்கை வல்லாங்கைன்னு அப்படி தெரியும். அப்ப தாலி கட்டு போகும்போது சாமியார் சொல்லுவார், நான் சொல்றதெல்லாம் நீ சொல்லணும். இன்பத்திலும் துன்பத்திலும் மாப்பிள்ளக்காரன், இன்பத்திலும் சொல்றான், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உனக்கு புறமாத்மாக இருந்து உன் வாழ்க்கை புறம் உன்னை மதிக்கவும் துதிக்கவும் வாக்களிக்கிறேன்னு தாலி கட்ட போவான். சாமியார் சொல்லுவார், அந்த பிள்ளை ஏத்துக்கன்னு சொல்லுவா, பொறுமையாக அந்த பிள்ளைக்கு சொல்லுவார், சொல்லுமா நீ சொல்றது. இன்பத்திலும் துன்பத்திலும் அந்த பிள்ளை, இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும். ஊரே சொல்லுவாங்க, மரியம்மாவுக்கு மருமக வந்துட்டா வாயே திறக்க மாட்டா கூட இருக்கணும், மறுபடி போயிட்டு வந்தா தான் இந்த இப்ப திறந்த வாயை மூட மாட்டாங்க. குடும்பம் அப்படித்தான் இருக்கு. அதுவும் போட்டி, மாமியா மருமகனால சண்டை தான். போன மாசம் எங்க அம்மா கல்யாணத்துக்கு போனாங்க. என் பொண்டாட்டி சொல்றான், அடுத்த கல்யாணத்துக்கு நான் தான் போவேன், நானும் 10,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை வச்சிருக்கேன், எப்ப கட்டுறது? போன வாரம் எங்க அம்மா ஒரு சாவு வீட்டுக்கு போச்சு. இவ சொல்றான், அடுத்த சாவுக்கு நான் தான் போவேன். எவன் ஜாவானே உட்காந்துருக்கு. அதே மாதிரி நேற்று ஒருத்தன் செத்தான். நான் சொன்னேன், உனக்கு தான் ஒப்பாரி வச்சு அழுவ தெரியாது, எப்படி அழுவாங்க கேட்டு. அதெல்லாம் டெக்னிக் இருக்குன்னு செல்போன்ல யூடியூப்ல ஒப்பாரின்னு பதிவு பண்ணி சாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த சாவு வீட்டுல போய் கட்டி பிடிச்சி அழுத்து கொடுத்துருக்கான். உங்களுக்கு போட்டு அமுக்கு நமக்கு டச்சு மாறி போய்